உங்க முத்தமிழ் காவலர் கலைஞர் கருணாநிதி தானே காரணம். அன்னைக்கு சாராய கடை திறந்து வச்சவனுக்கெல்லாம் லைசன்ஸை கொடுத்து இன்னைக்கு கல்வி தந்தையா மாறி பள்ளிக்கூடம் வச்சு கொள்ளையடிக்கிறான். கற்கை நன்றே பிச்சை போகிடும் கற்கை நன்றேன்னு அன்னைக்கு ஔவையார் பாட்டி சொன்னாங்க. பிச்சை எடுத்தாவது பிள்ளைய படிக்க வைக்கணும்னு, பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு சிரமப்பட்டு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா எதுக்கு வழி இல்லாத ஏழைபாளைங்க தான் அரசு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்கதானே ஹிந்தி மொழி வேண்டான்னு சொல்றீங்க. 56 லட்சம் மாணவர்கள் 3 மொழி கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெறும் 3 லட்சம் பேர் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் தமிழ் இங்கிலீஷ்னு 2 மொழி படிக்கிறாங்க. உங்களுக்கு காசு கட்டி ஹிந்தி படிச்சா தமிழ் அழியாது. அரசு பள்ளி மாணவர்கள் இலவசமா படிச்சா தமிழ் அழிஞ்சிரும், ஹிந்தி உள்ள வந்துரும். லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி சிபிஎஸ்இல ஹிந்தி படிச்சா தமிழ் அழியாது, அது ஹிந்தி திணிப்பு இல்ல. ஆனா ஏழை பாலை இல்லாதப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, அப்பாவி விவசாய வீட்டு பிள்ளைங்க இலவசமா ஹிந்தி படிச்சா தமிழ் அழிஞ்சிரும். இப்படித்தான் நீங்க ஹிந்தி எதிர்ப்புன்னு போராடுறீங்க. இது அயோக்கியத்தனமான அரசியல்ல. ஏழை பிள்ளைங்க 3 மொழி படிச்சா அவங்க அறிவு மழுங்கிடும்னு எந்த ஆய்வறிக்கை சொல்லுது சொல்லுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கலாம் வசதி இல்லாதவங்க வீட்டு பிள்ளைங்கடா. அவங்களால 3 மொழி கத்துக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்டா. கஷ்டப்படுறவங்களுக்கு தானே நீங்க 3 மொழி சொல்லி தரணும். அவங்கள தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, பிரெஞ்சுன்னு எல்லா மொழியும் கத்து கொடுத்து எங்க வேணாலும் போய் பொழைச்சிக்கடா பிள்ளைன்னு தானே சொல்லணும். இங்கிலீஷ் படிக்கிறதே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் யாரு? அவங்கள பெத்தவங்களா? ஆல் பாஸ்னு ஒரு உருப்படாத திட்டத்தை கொண்டு வந்தீங்க பாருங்க, அதுதான் காரணம். குடும்ப கஷ்டத்துல அவங்களால ஹிந்தி எல்லாம் படிக்க முடியாதுடா. முடியாதுன்னு எதை வச்சு சொல்றீங்க? ஏழை பிள்ளைங்கள்ட்ட காசு வேணா இல்லாம இருக்கலாம், அறிவு கூடவா இல்லாம இருக்கும்?